ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, நம்ம சேனலில் கெமிஸ்ட்ரிக்காக ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சார் என்ன சார் கொஸ்டின் பேப்பர் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நம்ம அப்போ கூட சொல்லியிருந்தோம், கொஸ்டின் பேப்பர் இப்படியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கடினமாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக, அதாவது புக் இன்சைடில் நல்லபடியாக பார்த்துட்டு போனீங்க. அவங்களுக்குலாம் வந்து கெமிஸ்ட்ரி எக்ஸாம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் எழுதிட்டாங்க பசங்க. சரியா, அதே மாதிரி தான் இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையாங்கிறத நீங்கள் பாருங்கள். ஏன்னா நல்லபடியாக இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து அதாவது நமக்கு பாசிட்டிவாக வரலாம், சப்போஸ் நெகட்டிவாக வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணுறோம். சரியா, இப்போ ஃபஸ்ட் ஒன் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா நல்லபடியாக நீங்கள் வந்து சாப்டர் வைஸ் 1 மார்க்கு நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் இந்த 1 மார்க்ஸுக்கு ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு உடனே பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நல்லபடியாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். சரியா, அதனால் 15 1 வேர்டுக்கு நீங்கள் வந்து 15 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம சேனலில் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சம்ஸ் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது எந்தெந்த சம் வந்து, ஏன்னா 2 மார்க்கில் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கில் எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து 3 சம் வந்து கேட்பாங்க, அதில் ஒரு சம் வந்து கம்பல்சரியில் இருக்கும். சரியா, அதே மாதிரி 3 மார்க் எடுத்துட்டிங்கன்னா 2 சம் கேட்பாங்க, 2 சம்மில் ஒரு சம் வந்து கம்பல்சரியில் இருக்கும். அதனால் நல்லபடியாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா பாருங்கள். ஏன்னா அதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக நம்ம மார்க் எடுக்கிறதுக்கு உதவும். சரியா, நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிறையா கம்பல்சரிக்காக அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம லிங்க் ஷேர் பண்ணுவோம், அதை நீங்கள் பாருங்கள், அதுவே போதுமானது. அடுத்து 11th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தெரியுதான்னு பாருங்கள். சரியா, அதுக்கப்புறம் 12th கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் வந்து தெரியுதான்னு பாருங்கள், உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கும். சரியா, அதுக்கப்புறம் 13th கொஸ்டினுக்கு, சரியா 13th கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துட்டிங்களா, உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி 14th கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் வந்து தெரியுதா அப்படிங்கிறத பார்த்துங்க. சரியா, அதுக்கப்புறம் 15th கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள். ஓகேவா, சரி, இதோட ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா சந்தோஷம். சப்போஸ் இதோட ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்களே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஆன்சர் வந்து லைட்டாக ஒரு டிக் மார்க் வந்து கொடுத்துருக்கோம். எல்லா 15 உண்மையெடுக்கும், அந்த 15 உண்மையெடுக்குமே லைட்டாக ஒரு டிக் மார்க் இருக்குது. இப்போ 15th கொஸ்டினுக்கு வந்து பாருங்கள், சி அதுக்கு டிக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி எல்லா கொஸ்டினுக்குமே இதுக்கு வந்து பி ஆன்சர். சரியா, இதே மாதிரி எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் திரும்ப போய் என்ன பண்ணலாம், வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. சரியா, ஓகே. அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம படித்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்களா இல்லையாங்கிறத பாருங்கள். டிஃபைன் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் மெட்டல், கிவ் இட்ஸ் யூனிட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அதே மாதிரி சம் ஓரியன்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். மின்னழுத்தத்திற்கும் உள்ள தகவல், அதாவது டிஸ்டன்ஸ் இன் டபுள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கால்குலேட் தி ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு தி பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதாவது டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் இழுப்பு திசை வேகம் மற்றும் இயக்க எண் ஆகியவற்றை வேறுபடுத்துக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா, பிளம்பிங்கின் வலது கை விதியை கூறுக, இதை பார்த்துங்க. ரைட் ஹேண்ட் ரூலு. அதுக்கப்புறம் ரேடாரின் பயன்கள், கிளர்வு ஆற்றல் என்றால் என்ன, ஒளி மூலம் அதன் பிம்பங்களை எவ்வாறு ஓரியல் மூலங்களாக செயல்படுகின்றன விளக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 24வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் வந்து பாருங்கள். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எண்ணெயின் ஒளி விலகல் எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா, அடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸு மின்மாற்றியில் ஏற்படும் பல்வேறு ஆற்றல் இழப்புகளை குறிப்பிடுங்க. நிக்கோல் பட்டகம் சிறு குறிப்பு தரகன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சீரான மின்புலத்தில் வைக்கப்படும் மின் இருமுனை எண் மீது செயல்படும் திருப்பு விசையின் கோவையை பெறுக. சரியா, இதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பொது அடிவாய் நிலை அமைப்பில் உள்ள டிரான்சிஸ்டரின் மின்னோட்ட பெருக்கம், இதை நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது அடிவாய் மின்னோட்டம் ஐபி மதிப்புகளை காண்க. இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சூப்பராக ஆன்சர் கீ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 30 இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஆன்சர் கீஸ்லாம் இதோட ஆன்சர் கீஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் கீ வேணும்னு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நான் இதோட ஆன்சர் கீ வந்து என்ன பண்ணுறேன் உங்களுக்காக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 33வது கொஸ்டின் தான் கம்பல்சரி கொஸ்டின். கம்பல்சரி கொஸ்டினுக்கு எந்த மாதிரியான அதாவது ஆன்சர்ஸ் வந்து வரும், இது உங்களுக்கு நீங்கள் கேட்டாங்க அப்படின்னா எழுத முடியுமா அப்படிங்கிறதையும்
நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவையை பெறுக. ஹைட்ரஜன் அணுவின் நிறமாலை தொடர்களை விளக்குக. சரியா? ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வீஸ்டோன் சமண சுற்று கேட்டிருக்காங்க. ஆடி சமன்பாட்டை வருவி. டிரைவ் தி மிரர் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் பைட்ஸ் விதி கேட்டிருக்காங்க. எலக்ட்ரானின் அலையியல்பை விவரிக்கும் டேவிசன் ஜெட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். ஆனால் 37வது கொஸ்டின் வந்து பாருங்கள், அதாவது பி கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு முழு அலைத்தத்தின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தினை விளக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் நமக்கு கேட்குற வாய்ப்பு இருக்குது, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 38வது கொஸ்டின், கடைசி கொஸ்டின் வந்து யங் டபுள் ஸ்லைட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. யங்கின் இரட்டை பிளவு ஆய்வு மேக்ஸ்வெல் சமன்பாடு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் பேப்பர். சரியா? இதே கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் நம்ம வந்து 2 மார்க் 3 மார்க்கில் இருக்கக்கூடிய கம்பல்சரி நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.